வணக்கம். உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். பொதுவா நாம என்ன ஒரு புதுசா ஒரு வெஞ்சர் எடுத்தாலுமே, அது விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் புதுசா ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்க போறேன். அத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். இத பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட கேட்கறதுக்கு விரும்புறேன். நான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். எனக்கு வெந்நீர் மட்டும் தான் வைக்க தெரியும்னு சொல்றவங்களா நீங்க? ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்டு, சாப்பிட்டு என் ஹெல்த் கெட்டு போனது தான் மிச்சம். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐயோ! எனக்கு இன்னைக்கு என்ன குக் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அலுத்துக்கிறவங்களா? இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குன்னா, அதுக்கு ஒரே சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன். நான் புதுசா ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கிறேன். அந்த குக்கிங் சேனலுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அது என்னன்ட்டு நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாங்கிறத சொல்றேன். உணவுங்கிறது நம்மளோட பாரம்பரியத்துல ரொம்ப ஒன்றாகி போன ஒரு விஷயம். அதுல நாம நம்மளோட வீட்ல யார் வந்தாலும் நம்ம கையால சமைச்சு நம்மளுடைய அன்பையும் சேர்த்து பரிமாறுவோம். நம்மளோட இந்த பிஸி நாட்கள்ல நம்ம காலத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்மளால நம்ம ஹெல்த்த பாத்துக்க முடியறதில்ல. நம்ம ப்ராப்பரா ஒரு எக்ஸர்சைஸோ எதுவுமே பண்றதில்ல. ஆனா வெளியில இருந்து நம்ம சாப்பாடெல்லாம் வாங்குறோம். அதனால ஏற்படுற நெறைய பாதிப்புகள நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதனால இந்த பிஸி டேஸ்லயும் நம்ம ஹெல்த்தியா எப்படி சாப்பிடலாங்கிறத இந்த சேனல்ல பார்க்கலாம். இதுல சிம்பிள் அண்ட் ஈஸி குக்கிங் தான் இருக்கும். நெறைய டைம் சேவ் பண்ற மாதிரியான ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணுவேன். பல டிப்ஸ்களையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க புதுசா குக்கிங் ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ரொம்ப சோம்பேறியா இருக்குப்பா, எனக்கு இன்னைக்கு சமைக்கவே பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, லேசி டே குக்கிங், ஈஸி ரெசிபீஸ் அத நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அது உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்பா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யங் பேரண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய அ ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் குடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன செய்யறதுன்னு மண்டைய பிச்சுட்டு இருக்கலாம்னு தோணும். அதுக்கு உண்டான ஈஸி ரெசிபீஸ், அதுவும் யம்மியா இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்குவேன். அப்புறமா ஒன் பாட் ரெசிபீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது அவசரமா போயிட்டுருப்போம். அப்போ ஒரு 10 பாத்திரங்கள வச்சு அத தேய்ச்சு அப்பப்பப்பா! இது சத்தியமா முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த ஒன் பாட் ரெசிபீஸ் உங்களுக்கு கண்டிப்பா உதவிக்கு வரும். அடுத்து நம்மளுடைய பண்டிகை காலங்கள்ல என்னென்ன பாரம்பரியமான சாப்பாடு செய்யணுங்கிறதே பல பேருக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் இப்ப கத்துக்கிட்டு வரேன். அத நான் உங்களோட சேர்ந்து கத்துக்க போறேன். கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய பாரம்பரியம் பாரம்பரியம்னு நான் சொல்றோம். ஆனா நான் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, என் கைக்கு வந்த விஷயங்கள போட்டு தான் சமைப்பேன். ஆனா பாரம்பரியமான சாப்பாடு, ட்ரெடிஷனல் ஃபுட் எனக்கும் தெரியாது. நான் கத்துக்கிட்டு வரேன். அது என்னோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த சேனல்ல எதிர்பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய ஒரு ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. என்ன ஹெல்ப்னா, எனக்கு இந்த சேனலுக்கு பேர் வைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும். நீங்க சொல்ற பேரு யூடியூப் அலோவ் பண்ணுதுன்னா, கண்டிப்பா அக்னாலெட்ஜ் பண்ற விதமா என்னோட புதிய சேனல்ல என்னுடைய முதல் வீடியோல உங்களுடைய நேம் ஃபிளாஷ் ஆகும். சின்ன வீடியோவா இருந்தாலும் பாதி ஸ்கிப் பண்ணாம இதுவரை நீங்க பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதேபோல என்னுடைய சேனலுக்கு இத்தன நாள் சப்போர்ட் பண்ணதுக்கும் என்னுடைய நன்றிகள். என் புதிய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எல்ஆர்கே உலால நம்ம கோவில்களையும், வரலாற்று சின்னங்களையும் உலா வந்துகிட்டே தான் இருப்போம். அடுத்த குக்கிங் சேனல்ல உங்கள பார்க்குற வரை திஸ் இஸ் எல்ஆர்கே சைனிங் ஆஃப். பை பாய்.